ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு தமிழ் கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான பவுடர் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். விஜய் ஸ்ரீ ஜி டைரக்ஷன்ல நிக்கில் முருகன், வித்யா பிரதீப், மொட்ட ராஜேந்திரன் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 55 minutes இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். நகரத்துல ஒரு நைட்ல நடக்கிற 5 வெவ்வேறு கிரைம்ஸ். இந்த 5 கிரைம்ஸும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். இந்த படத்துல அந்த 5 ஸ்டோரி மீட் ஆகிற அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்தது பார்க்கறதுக்கு. வயோபுரி இந்த படத்துல ஒரு எமோஷனலான ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா ரொம்ப நல்லாவே எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டா கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல காமெடி சீக்வன்சஸ்லாம் சிலது வச்சிருப்பாங்க. அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஹியூமன் கனிபலிசம் அப்படிங்கிற கான்செப்டை இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரெய்லர் வச்சிருப்பாங்க. இருந்தாலுமே அந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா இந்த படத்துல பார்ட் ஆஃப் த மூவி தான் இருக்கும். மொத்த படமே பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் பத்தின படம் இல்ல. இந்த படத்துல 5 கதைகள் இருக்கு அப்படின்றதுனால ஒரு லொகேஷன்ல இருந்து இன்னொரு லொகேஷனுக்கு கதை மாறிட்டே இருக்கும். அந்த டிரான்சிஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சாப்பியா வந்து கட் பண்ணிருப்பாங்க. அது இந்த படத்துக்கான மைனஸாவே அமைஞ்சிருக்கு. ஆன்லைன் அபியூஸ், மனிதர்களுக்குள்ள இருக்கிற அந்த மிருக குணம், கனிபலிசம் மாதிரியான கான்செப்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு படம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா படத்துடைய எக்ஸிகியூஷன் அந்த அளவுக்கு வந்து பெஸ்டா இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் சரியா பண்ணல. சோ எந்த கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. ஜஸ்ட் லைக் தட் இது ஓடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம படம் பார்த்துட்டு இருப்போம். ஃபிளாட்டான ஸ்கிரீன் பிளே தான் வச்சிருப்பாங்க. அதனாலே பாத்தீங்கன்னா நிறைய சீக்வன்சஸ் டிராக் ஆகுது. படம் முழுக்க ஃபாலோ பண்ற மாதிரியான ஒரு லைக்கபிள் கேரக்டர் மிஸ்ஸிங்கா இருக்கு. படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. படத்துல ரிவ்யூஸ் சம பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுக்க தவறிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் கிரைம் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. பவுடர் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 3 out of 10.